ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10 ஜனவரி 2026 பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, உங்கள் நினைவு யாத்திரை முற்றிலும் மறைமுகமானது. குழந்தைகள், நீங்கள் இப்போது முக்தி தாமம் போவதற்கு யாத்திரை செய்கிறீர்கள். கேள்வி: ஸ்தூல வதனவாசியிலிருந்து சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தா ஆவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தா ஆவதற்கு ஆன்மீக சேவையில் உங்கள் எலும்புகளை சுவாகா செய்ய வேண்டும். எலும்புகளை சுவாகா செய்யாமல் பரிஸ்தா ஆக முடியாது. ஏனென்றால் பரிஸ்தாக்களுக்கு எலும்பு சதை இருப்பதில்லை. இந்த எல்லையற்ற சேவையில் ததிஸ்தி ரிஷியைப் போல ஒவ்வொரு எலும்பையும் பயன்படுத்த வேண்டும். அப்போது மனிதர் இருந்து பரிஸ்தாவீர்கள். பாபா பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இந்த பாடலிலிருந்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற சைகை குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கிறோம் என்பது குழந்தைகள் நமக்கு தெரியும். மேலும் நாம் இந்த மறைமுக யோக யாத்திரையில் இருப்பதும் தெரியும். அந்த யாத்திரை அதற்குரிய நேரத்தில் முடிகிறது. முக்கியமானது இந்த யாத்திரை. இது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நிச்சயம் யாத்திரைக்கு போக வேண்டும். மேலும் அழைத்து செல்லும் வழிகாட்டியும் தேவை. இதற்கு பாண்டவ சேனை என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது யாத்திரையில் இருக்கிறீர்கள். ஸ்தூல சண்டைக்கு எந்த விஷயமும் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமாக இருக்கிறது. யாத்திரையும் மிக மறைமுகமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் என்னிடம் வருவீர்கள் என தந்தை சொல்வதாக சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. இது யாத்திரை தானே. தந்தை அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறார், நடைமுறையில் செயலில் கொண்டு வருகிறார். ஆத்மாக்கள் நாம் நமது நிர்வாண தாமத்திற்கு யாத்திரை போக வேண்டும் என்பதை சிந்தனை செய்தால் புரிந்து கொள்ளலாம். இதுதான் முக்தி தாமம் போகும் உண்மையான யாத்திரை. நாம் முக்தி தாமத்திற்கு போக வேண்டும் என எல்லோரும் விரும்புகிறார்கள். இந்த யாத்திரை செய்வதற்கு யாராவது முக்தி தாமம் போகும் வழியை சொல்ல வேண்டும். ஆனால் தந்தை தனது நேரத்தில் தானே வருகிறார். அந்த நேரம் யாருக்கும் தெரியாது. தந்தை வந்து புரிய வைக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. உண்மையில் இது பாடல் பெற்ற உண்மையான யாத்திரை. பகவான் இந்த யாத்திரையை கற்பித்திருக்கிறார். மன்மனா பவ மத்யாஜி பவ. இந்த வார்த்தைகளும் உங்கள் காரியத்திற்கு அதிகம் வருகின்றன. அவற்றை யார் சொன்னார் என்பதில் மட்டும் தவறு செய்து விட்டார்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் என்று சொல்கிறார். இவருக்கும், அதாவது பிரம்மா பாபாவிற்கும் தேகம் இருக்கிறது. இவருக்கும் புரிய வைப்பவர் வேறொருவர். அவருக்கு சொந்த தேகம் இல்லை. அந்த தந்தை விசித்திரமானவர். அவருக்கு எந்த சித்திரமும் இல்லை. மற்ற எல்லோருக்கும் சித்திரம் இருக்கிறது. முழு உலகமும் சித்திர சாலையாக இருக்கிறது. விசித்திரம் மற்றும் சித்திரத்தை கொண்டு, அதாவது ஜீவன் மற்றும் ஆத்மாவை கொண்டு இந்த மனித சுரூபம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தந்தை விசித்திரமாக இருக்கிறார். எனக்கு இந்த சித்திரத்தை ஆதாரமாக பெற வேண்டியிருக்கிறது என்பதை புரிய வைக்கிறார். பகவான் சொன்னபோது மகாபாரத யுத்தம் நடந்தது என்பது உண்மையில் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அப்போது ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். அதனால் நிச்சய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது ராஜ்யமே இல்லை. புதிய உலகிற்காக ராஜயோகத்தை பகவான் கற்பித்திருந்தார். ஏனென்றால் விநாசம் முன்னால் நின்றது. இப்படி நடந்தது. அப்போது சொர்க்கத்தை ஸ்தாபனை ஏற்பட்டதை புரிய வைக்கிறார். அந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி இருந்தது. சத்தியுகம் இருந்தது. இப்போது கலியுகம் இருக்கிறது என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு தந்தை அதே விஷயங்களை புரிய வைக்கிறார். உங்களை திரும்ப அழைத்து செல்ல நான் பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என வேறு யாரும் சொல்ல முடியாது. பிரம்மா மூலமாக பரமபிதா பரமாத்மாவே அப்படி சொல்ல முடியும். வேறு யார் மூலமாகவும் சொல்ல முடியாது. சூட்ச்ம வதனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறார்கள். பிரம்மாவை பற்றி சொல்லும்பொழுது அவர் அவ்வியக்த பிரம்மா, இவர் மனித பிரம்மா என்று புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் பரிஸ்தாகின்றீர்கள். பரிஸ்தா மனித உலகில் இருப்பதில்லை. பரிஸ்தாக்களுக்கு எலும்பு சதை இருப்பதில்லை. இங்கே இந்த ஆன்மீக சேவையில் எலும்புகளை அழிக்கிறீர்கள். பிறகு பரிஸ்தா ஆகிறீர்கள். இப்போது எலும்பு இருக்கிறது தானே. தனது எலும்புகளையும் சேவைக்கு கொடுத்தார் என எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனது எலும்புகளை அழிப்பது போல இருக்கிறது. மனித உலகிலிருந்து சூட்ச்ம வதனவாசியாக வேண்டும். இங்கே நாம் எலும்புகளை கொடுத்து சூட்ச்மா ஆகிறோம். இந்த சேவையில் அனைத்தையும் சுவாகா செய்ய வேண்டும். நினைவில் இருந்து இருந்து நாம் பரிஸ்தாவோம். இறைக்கு மரணம் வேடனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டுள்ளது. வேடர் என பரிஸ்தாவிற்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் மனிதரில் இருந்து பரிஸ்தா ஆகின்றீர்கள். உங்களை தேவதை என்று சொல்ல முடியாது. இங்கே உங்களுக்கு சரீரம் இருக்கிறது. சூட்ச்ம வதனத்தின் வர்ணனை இப்போது சொல்லப்படுகிறது. யோகத்திலிருந்து பிறகு பரிஸ்தாகின்றீர்கள். கடைசியில் நீங்கள் பரிஸ்தாவீர்கள். உங்களுக்கு எல்லா காட்சியும் கிடைக்கும். மகிழ்ச்சியும் ஏற்படும். மனிதர்கள் எல்லோரும் காலனால் வேட்டையாடப்படுவார்கள். உங்களில் யார் மாவீரரோ அவர் அசையாமல் இருப்பார். மற்றபடி என்னென்ன நடந்து கொண்டே இருக்கும். விநாச காட்சிகள் நடக்க வேண்டும் தானே. அர்ச்சுனருக்கு விநாசத்தின் காட்சி கிடைத்தது. ஒரு அர்ச்சுனரின் விஷயம் இல்லை. குழந்தைகள், உங்களுக்கு விநாசமற்ற ஸ்தாபனை காட்சி கிடைக்கிறது.
முதலில் பாபாவிற்கும் விநாசத்தின் காட்சி கிடைத்தது. அந்த நேரம் கொஞ்சம் கூட ஞானமில்லை. உலகம் அழிந்து கொண்டு இருப்பதை பார்த்தார். பிறகு 4 கரத்தின் காட்சி கிடைத்தது. இது நல்லது என்பதை புரிந்து கொண்டார். விநாசத்திற்கு பிறகுதான் உலகின் எஜமானராவதை அறிந்து மகிழ்ச்சி ஏற்பட்டது. விநாசம் நல்லது என்பது இப்போது இந்த உலகிற்கு தெரியாது. அமைதிக்காக முயற்சி செய்கிறார்கள், எனினும் கடைசியில் விநாசம் வர வேண்டும். பதித்த பாவனரே வாருங்கள் என அழைத்து நினைவு செய்கிறார்கள். அதனால் அவர் நிச்சயம் வருவார், வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். அதில் நாம் ஆட்சி செய்வோம். இது நல்லது தானே? பதித்த பாவனரை ஏன் நினைவு செய்கிறார்கள்? ஏனென்றால் துக்கத்தில் இருக்கிறார்கள். தூய்மையான உலகில் தேவர்கள் இருக்கின்றார்கள். அழுக்கான உலகில் தேவர்களின் கால்பட முடியாது. அதனால் அழுக்கான உலகம் நிச்சயம் அழிய வேண்டும். மகா விநாசம் நடந்தது என பாடப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை என்றால் இப்படித்தானே நடக்கும். இங்கிருந்து ராஜயோகத்தை கற்பார்கள், விநாசம் ஏற்படும். பிறகு பாரதத்தில் யார் தப்பிப்பார்கள்? யார் ராஜயோகத்தை கற்பிப்பார்களோ, ஞானத்தை கொடுப்பார்களோ அவர்களே தப்பிப்பார்கள். விநாசமும் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். இதில் பயன்படும் விஷயமே இல்லை, பயப்படும் விஷயமே இல்லை. பதித்த பாவனரை அழைக்கிறார்கள். அவர் வரும்பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும் தானே? விகாரத்திற்கு போகாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த விகாரங்களை வெற்றி பெறுங்கள் அல்லது தானமாக கொடுங்கள். அப்போது கிரகணம் விலகும். பாரதத்தின் கிரகணம் நிச்சயம் விளங்கும். கருப்பிலிருந்து வெண்மையாக வேண்டும். சத்தியுகத்தில் பவித்திர தேவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நிச்சயம் இங்கே உருவாகி இருப்பார்கள். நாம் ஸ்ரீமத் மூலமாக நிர்வீகாரியாவது உங்களுக்கு தெரியும். பகவான் வாக்கு மறைமுகமாக இருக்கிறது. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் அரச பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நொடியில் ராஜ்யத்தை பெற முடியும். ஆரம்பத்தில் மகள்கள் 4-5 நாட்கள் கூட வைகுண்டத்திற்கு சென்று அங்கேயே இருந்தார்கள். சிவபாபா வந்து குழந்தைகளுக்கு வைகுண்டத்தின் காட்சி கொடுக்கிறார். எவ்வளவு மான மரியாதையோடு தேவர்கள் வந்தார்கள். அதனால் மறைமுக வேடத்தில் வரும் பாபா உண்மையில் நமக்கு புரிய வைக்கிறார் என்பது குழந்தைகளின் உள்ளத்தில் பட்டது. பிரம்மாவின் உடலில் வருகிறார். பிரம்மாவின் உடல் இங்கே இருக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனையாய் யாராவது வந்தால் அவரிடம், யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்போது அவர்கள் PK இடம் வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். நல்லது. பிரம்மாவின் பெயரை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதா இருக்கிறார் தானே? நாம் அனைவருக்கும் வந்து அவருடையதாக மாறி இருக்கிறோம். நிச்சயம் முன்னரும் மாறியிருந்தோம். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றால் கூடவே பிராமணரும் தேவை. தந்தை பிரம்மா மூலமாக யாருக்கு புரிய வைக்கிறார்? சூத்திரர்களுக்கு புரிய வைக்க மாட்டார். நீங்கள் பிரம்மா வாயுவம்ச பிராமணர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை அவருடையவராக மாற்றினார். எத்தனை பிரம்ம குமாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன. அனைத்திலும் பிரம்மகுமாரிகள் கற்பிக்கின்றனர். இங்கே நமக்கு தாத்தாவின் ஆஸ்தி கிடைக்கிறது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்பது பகவான் வாக்கு. அவர் நிராகாரராக இருக்கும் காரணத்தால் இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நமக்கு ஞானத்தை சொல்கிறார். பிரஜாபிதாவிற்கு அனைவரும் குழந்தைகளாக இருப்பார்கள் தானே? நாம் பிரஜாபிதா குமாரிகள். சிவபாபா தாத்தா, அவர் தத்தெடுக்கிறார். நாம் பிரம்மா மூலமாக தாத்தாவிடம் படிப்பது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயண இருவரும் சொர்க்கத்தின் எஜமானர்கள் தானே? ஒரு மிக உயர்ந்த நிராகாரரே பகவான். குழந்தைகளுக்கு மிக நன்றாக தாரணை இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 2 தந்தை இருப்பதை முதலில் புரிய வையுங்கள். சொர்க்கத்தில் ஒரு தந்தை மட்டும் இருப்பார். பரலோக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. பிறகு ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நினைவு செய்வதற்கு அங்கே துக்கமே இருப்பதில்லை. துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என பாடப்படுகிறார்கள். அது இப்போதைய விஷயம். எது நடந்து முடிந்ததோ அதற்கு பாடல் பாடப்படுகிறது. ஒருவருக்கு மட்டுமே பெருமை இருக்கிறது. அந்த ஒரு தந்தையை வந்து அழுக்கானவர்களை தூய்மையாக்குகிறார். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் நடந்து முடிந்த விஷயங்களை அமர்ந்து கதையாக எழுதுகிறார்கள். தந்தை உண்மையில் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனால் ராஜ்யம் கிடைத்தது. எத்தனை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? 84 பிறவிகளை சுற்றி வந்த பிறகு இப்போது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். பிறகு 21 பிறவிகளை ஆட்சி செய்வோம். இப்படி தேவர்களாகவும் இப்படி கல்ப முன்னரும் மாறியிருந்தோம். நாம் 84 பிறவி சக்கரத்தை முழுமையாக சுற்றி வந்திருக்கோம் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இப்போது மீண்டும் சத்தியுகம் திரேத்தாவிற்கு போவோம். அதனால் தானே முன்னால் எத்தனை முறை சந்தித்திருக்கிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். இது பிராக்டிக்கல் விஷயம் இல்லையா? புதிதாக யாராவது கேட்டாலும் நிச்சயம் 84 பிறவி சக்கரம் இருப்பதை புரிந்து கொள்வார்கள். யார் முதலில் வருவாரோ அவருக்கு சக்கரம் முழுமையடைந்திருக்கும். புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். பாபா, இந்த கட்டிடத்தில் இந்த ஆடையில் நாங்கள் உங்களை அநேக முறை சந்தித்திருக்கிறோம். இனிமேலும் சந்தித்து கொண்டே இருப்போம். அழுக்கிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையிலிருந்து அழுக்காகவும் மாறிக்கொண்டு இருக்கிறோம். எந்த பொருளும் எப்போதும் புதியதாக இருப்பது நடக்க முடியாத ஒன்று. நிச்சயம் பழையதாகும். ஒவ்வொரு பொருளும் சதோரஜோ தமோவிற்கு வருகிறது. புது உலகம் வந்து கொண்டு இருப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இது நரகம், அது தூய்மையான உலகம். பதித்த பாவனரே வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று பலர் அழைக்கின்றார்கள். ஏனென்றால் துக்கம் அதிகமாகி கொண்டு போகிறது. எனினும் நாம் தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம். பிறகு பூஜாரிகளானோ என்பது புரிந்து கொள்வதே இல்லை. தாப்பர் யுகத்தில் பூஜாரிகளானோ தர்மங்கள் அதிகமாகி கொண்டே போன.
போயின. உண்மையில் அழுக்கிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையிலிருந்து அழுக்காகவும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறோம். விளையாட்டு பாரதத்தில் தான் நடக்கிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். மற்ற யாருக்கும் சிவனை பற்றி தெரியாது. நமக்கு தெரியும். உண்மையில் நமக்கு அவர் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. யார் யோகத்தை கற்பார்களோ ஸ்தாபனை செய்வார்களோ அவர்களே பிறகு ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். உண்மையில் நாம் ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். இப்போது இந்த 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது என்று தந்தை சொல்கிறார். பிறகு புதிய சக்கரத்தை சுற்ற வேண்டும். சக்கரத்தை அறிய வேண்டும். இந்த சித்திரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இது முற்றிலும் எளிய விஷயம். உண்மையில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது. அவர்கள் கலியுகம் இப்போது குழந்தையாக இருக்கிறது என நினைக்கின்றார்கள். இது கலியுகத்தின் கடைசி நேரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சக்கரம் முடிகிறது. அழுக்கான உலகை தூய்மையாக்க நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நாம் தூய்மையான உலகிற்கு போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம், சாந்தி தாமம், சுகதாமம் போன்றவற்றை புரிந்து கொள்கிறீர்கள். எனினும் பாக்கியத்தில் இல்லை என்றால் நாம் ஏன் சுகதாமத்திற்கு போகக்கூடாது என்ற எண்ணம் வராது. உண்மையில் ஆத்மாக்கள் நமது வீடு. அந்த சாந்தி தாமம் அங்கே. ஆத்மாக்களுக்கு அவயங்கள் இல்லாத காரணத்தால் எதையும் சொல்வதில்லை. அங்கே அனைவருக்கும் சாந்தி கிடைக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இது அனாதி அவிநாசி உலக நாடகம். அதை சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. சாந்தி தாமத்தில் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும். இவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். கலியுகம் துக்கதாமம். எத்தனை அநேக தர்மங்கள், எவ்வளவு குழப்பங்கள். எப்போது முற்றிலும் துக்கதாமமாகுமோ அப்போதே தந்தை வருகிறார். துக்கதாமத்திற்கு பிறகு முழு சுகதாமம். சாந்தி தாமத்திலிருந்து நாம் சுகதாமத்திற்கு வருகிறோம். பிறகு துக்கதாமமாகிறது. சத்தியுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரி, இங்கே சம்பூர்ண விகாரி. இதை புரிய வைப்பது மிகவும் எளிது. அதற்கு தைரியம் தேவை. எங்கே வேண்டுமானாலும் சென்று புரிய வையுங்கள். சத் சங்கம் நடக்கும் பொழுது வெளியே செருப்பில் அனுமான் அமர்ந்திருந்தார் என எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் மகா வீரராக இருப்பவர் எங்கு வேண்டுமானாலும் சென்று என்ன சொல்கிறார்கள் என்பதை உத்தியோடு கேட்பார். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்வதற்காக ஆடையை மாற்றி எங்கு வேண்டுமானாலும் போக வேண்டும். தந்தையும் மறைமுக வேடத்தில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். கோவில்களில் எங்கே அழைப்பு கிடைத்தாலும் நீங்கள் சென்று புரிய வைக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீங்கள் திறமைசாலியாக மாறிக்கொண்டே போகிறீர்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். முயற்சி செய்து பார்க்க வேண்டும். கடைசியில் சன்னியாசிகள், ராஜாக்கள் போன்றோர் வருவார்கள் என்பது பாடப்பட்டு இருக்கிறது. ராஜா ஜனகருக்கு நொடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. அவர் சென்று திரைத்தாயுகத்தில் அணுஜனகரானார். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். 1. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. கடைசி விநாச காட்சியை பார்ப்பதற்கு உங்கள் மனநிலையை மகாவீரரைப் போல பயமற்றவராக, அசையாதவராக மாற்ற வேண்டும். மறைமுக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். 2. அவ்யக்த வதனவாசி பரிஸ்தாவாக மாறுவதற்கு எல்லையற்ற சேவையில் ததிச்சி ரிஷியை போல உங்கள் ஒவ்வொரு எலும்பையும் சுவாகா செய்ய வேண்டும். வரதானம். முதலாம் ஸ்ரீமத்தின் மீது விசேஷ கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை வலுப்படுத்தும் சகஜ யோகி ஆகுக. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதே பாப்தாதாவின் நம்பர் 1 ஸ்ரீமத். ஒருவேளை ஆத்மாவிற்கு பதிலாக தன்னை சாதாரண சரீரதாரி என்று நினைத்தால் நினைவு நிற்க முடியாது. அப்படி ஒருவர் 2 பொருட்கள் இணைய வேண்டும் என்றால் முதலில் சமமாக்குவார். அதே போல ஒருவர் 2 பொருட்களை இணைக்க வேண்டும் என்றால் முதலில் சமமாக்குவார். அதே போல ஆத்மா என உணர்ந்து நினைவு செய்தால் நினைவு எளிதாக இருக்கும். இந்த ஸ்ரீமத்தே முக்கிய அஸ்திவாரம். இந்த விஷயத்தில் அடிக்கடி கவனம் கொடுத்தால் சகஜ யோகி ஆவீர்கள். ஸ்லோகன். கர்மம் ஆத்மாவை தரிசனம் செய்ய வைக்கும் கண்ணாடி. அதனால் கர்மத்தின் மூலமாக சக்தி சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தவராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பிராமணரிலிருந்து பரிஸ்தா என்றால் ஜீவன் முக்தர். ஜீவன் பந்தனம் இல்லை, தேக பந்தனமும் இல்லை, தேக சம்பந்தத்தின் பந்தனமும் இல்லை, தேக பொருட்களின் பந்தனமும் இல்லை. உங்கள் தேகத்தின் பற்றை முடித்தால் தேக சம்பந்தம் மற்றும் பொருட்களின் பந்தனம் தாடி முடியும். அதற்காக முயற்சி செய்வோம் என்று சொல்லாதீர்கள். முயற்சி என்ற வார்த்தை பழைய உலகின் கவர்ச்சி இருப்பதை நிரூபிக்கிறது. அதனால் முயற்சி என்ற வார்த்தை முடியுங்கள். தேக உணர்வை விடுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.